அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அன்பின் வாழ்த்துக்கள். வெல்கம் டு அவர் சேனல் ஜீசஸ் இஸ் மை லார்ட். உன் பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்ற தலைப்பிலே இன்று நாம் தியானிக்கவிருக்கிறோம். நிறைய குடும்பங்களிலே பண பிரச்சனைகள் நம் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கவும் இன்று பணம் தேவைப்படுகிறது. கடன் வாங்கி வட்டி கட்டி மிகவும் சோர்ந்து போன நிலையில் இன்று நிறைய குடும்பங்கள் காணப்படுகிறது. இந்த வறுமை கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், மத்தேயு 6:32-33 இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம், நமக்கு இந்த உலக ரீதியான காரியங்கள் அனைத்தும் நமக்கு தேவை என்பதை நம் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு பணம் தேவை உள்ளது என்று ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். ஏனெனில் நாம் ஆவிக்குரிய செயல்கள் செய்யவும் இன்று பணம் தேவைப்படுகிறது. நம் பிள்ளைகளை படிக்க வைக்க, நாம் ஒரு பிஸ்னஸ் செய்ய, நம் பிள்ளைகளின் திருமணத்திற்கு நமக்கு ஒரு இருப்பிடம் தேவை என்றாலும் கூட நமக்கு பணம் தேவைப்படுகிறது. இதோ நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம் தேவைகளை சந்திப்பார். ஆம், நமக்கு அத்தியாவசியமான தேவைகளை கட்டாயம் ஆண்டவர் பூர்த்தி செய்வார். ஆனால் ஆடம்பரத்தை ஆண்டவர் தரமாட்டார். ஏனெனில் அவர் ஆடம்பரத்தை விரும்புகிற தேவன் அல்ல. ஆம், நமக்கு ஆடம்பரமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எங்கள் தேவைகளை சந்தியுங்கள் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் பிறரை பார்த்து பேராசைப்படுவதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். பிறரை பார்த்து நாம் அவர்களிடம் உள்ளதைப் போல் நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நமது அன்றாட தேவைகளை நாம் சந்திப்பதற்கு போதுமான பலன் நமக்கு கர்த்தர் கொடுத்தால் போதும் என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் நினைக்கலாம், ஏன் நாம் நல்ல செல்வ செழிப்பாக வாழ்வது தவறா என்று. அப்படியல்ல, நாம் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும். அதே சமயம் நாம் பிறரை பார்த்து ஆசைப்படுவது நல்லதல்ல என்பதையும் நாம் உணர வேண்டும். இதோ மத்தேயு 6:33 நாம் பார்த்தோம் என்றால், அதில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆம், நாம் அபரிமிதமாக வாழ்வது ஆண்டவருக்கு உகந்தது தான். ஆனால் அதற்காக நாம் ஆண்டவரை மறந்து உலகத்தின் பின்னால் சென்றுவிடக்கூடாது என்று தேவன் சொல்கிறார். ஆம், நாம் முதலாவது தேவனை தேடும்போது, அவரை நம் வாழ்க்கையில் முன்னிறுத்தி வாழும்போது இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் என்றால் இந்த உலக பிரகாரமான செல்வ செழிப்பு அபரிமிதத்தையே குறிக்கிறது. ஆம், இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்பது உறுதி. கர்த்தர் நம் தேவைகளை அறிந்து அதற்கேற்றாற்போல் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன். நமக்கு ஆடம்பரமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் நிறைவாய் செய்வார். அதை நாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம் தகுதிக்கு மீறி செலவு செய்து வீண் கடன் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம் தேவன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்மை படிப்படியாக உயர்த்துவார் என்று நாம் நம்ப வேண்டும். உதாரணத்திற்கு, நாம் ஒரு மாடிக்கு செல்ல வேண்டும் என்றால் படிகளின் வழியாகத்தான் செல்வோம். நாம் முதலில் எந்த படியில் நம் காலை வைப்போம்? முதல் படியில் தான் நம் காலை வைப்போம். அடுத்து 2, 3, 4 என்று கடைசி படி வரை ஏறி மாடிக்கு சென்று விடுவோம், இல்லையா? நாம் எடுத்தவுடனே 8வது படியிலும் 16வது படியிலும் நம் காலை வைத்து ஏறிவிட முடியுமா? இதேபோல்தான் நம் வாழ்க்கையிலும் படிப்படியாக பொறுமையாகத்தான் நாம் ஒரு மேலான நிலைமைக்கு செல்ல முடியும். நாம் நம்மால் செய்ய முடியாத அளவுக்கு காரியங்களை செய்ய முற்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு சரியான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறித்தான் நாம் மேலே வரும்போதுதான் நம் கால்கள் தள்ளாடாமல் கீழே விழுந்து விடாமல் ஸ்டடியாக நாம் மேலே ஏறுவோம், இல்லையா? அதுபோலத்தான் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய நிலைமைக்கு ஏற்றாற்போல்தான் நாம் எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டும். பிள்ளைகளின் படிப்பு, திருமண காரியங்கள், ஒரு வீடு கட்டுவது, இப்படி எல்லாமே நம் தகுதிக்குட்பட்டு தான் அனைத்தையும் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கையும்
கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு நாம் சோர்ந்து போகாமல், கவலைப்படாமல் ஸ்டெடியாக வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். ஐ வில் ரீஸ்டோர் டபுள் டு யூ. சகரியா 9:12. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வேதம் சொல்கிறது. ஆம், அவர் நம்மை இரட்டத்தனையாய் ஆசிர்வதிக்கிற தேவன். நம் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். எப்போது தெரியுமா? நாம் ஆண்டவரின் சித்தத்தை அறிந்து ஞானமுடன் நடந்து கொள்ளும் போதுதான். நாம் இந்த ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ள சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு குட்டி கதையாக இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சாலமோன் ராஜா ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு 20 வயது கூட ஆகவில்லை. அவர் யெகோவாவை நேசிக்கிறார். தன் அப்பா தனக்கு கொடுத்த நல்ல அறிவுரைகளை பின்பற்றி நடக்கிறார். சாலமோன் இப்படி நடப்பதை பார்த்து தேவன் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அதனால் ஒரு நாள் ராத்திரி சாலமோனின் கனவிலே தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல், நான் அதை கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். அதற்கு சாலமோன், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் மிகவும் இளைஞனாக இருக்கிறேன். இவ்வளவு திரளான ஜனங்களை நான் எப்படி ஆட்சி செய்வதென்று தெரியவில்லை. அதனால் உம்முடைய ஜனத்தை சரியான முறையில் ஆட்சி செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். ஞானம் வேண்டும் என்று சாலமோன் கேட்டபோது தேவன் மிகவும் சந்தோஷப்படுகிறார். எனவே அவர், நெடுநாள் வாழ வேண்டுமென்றோ செல்வம் வேண்டுமென்றோ நீ கேட்கவில்லை, அதற்கு பதிலாக ஞானம் வேண்டுமென்று கேட்டாய். அதனால் இதுவரை யாருமே பெற்றிராத அதிக ஞானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீ கேட்காததை கூட, ஆம், செல்வங்களையும் மகிமையும் கூட நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அவருடைய ஆட்சியின் போது 2 பெண்கள் அவரிடத்திலே ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு பெண், நாங்கள் ஒரே வீட்டில் வசிக்கிறோம், எனக்கு ஒரு மகன் பிறந்தான். 2 நாள் கழித்து அவளுக்கும் ஒரு மகன் பிறந்தான். ஆனால் ஒரு ராத்திரி அவள் குழந்தை இறந்து விட்டது. அதனால் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது செத்த குழந்தையை என் பக்கத்தில் வைத்துவிட்டு என்னுடைய குழந்தையை அவள் எடுத்துக்கொண்டாள். நான் தூங்கி எழுந்ததும் என் பக்கத்தில் செத்த குழந்தையை பார்த்தேன். பார்த்ததுமே அது என் குழந்தை அல்ல என்பது எனக்கு தெரிந்தது என்கிறாள். உடனே இன்னொருத்தி, இல்லை இல்லை, உயிரோடுள்ள குழந்தை என்னுடையது, செத்த குழந்தைதான் இவளுடையது என்று சொல்கிறாள். ஆனால் அந்த முதல் பெண்ணோ, இல்லை, இறந்த குழந்தைதான் உன்னுடையது, உயிரோடு இருக்கும் குழந்தை என்னுடையது என்று கூறுகிறாள். இதனால் அந்த 2 பெண்களும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். உடனே சாலமோன் ஒரு வாளை எடுத்து வரச் சொல்லி உயிரோடு உள்ள குழந்தையை வெட்டி ஆளுக்கு பாதியாக இந்த பெண்களிடம் கொடுத்துவிடு என்று அரண்மனை பணியாளரிடம் கூறுகிறார். உடனடியாக அந்த உண்மையான தாய், ஐயோ வேண்டாம், தயவு செய்து குழந்தையை கொல்ல வேண்டாம், அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அழுகிறாள். ஆனால் இன்னொருத்தியோ, எங்கள் 2 பேருக்குமே அந்த குழந்தையை கொடுக்க வேண்டாம், அதை 2 துண்டுகளாக வெட்டி போடுங்கள் என்று சொல்கிறாள். உடனே சாலமோன் பணியாளரிடம், குழந்தையை கொல்லாதே, அதை அந்த முதல் பெண்ணிடம் கொடுத்துவிடு, அவள்தான் அந்த குழந்தையின் உண்மையான தாய் என்று கூறுகிறார். ஏனெனில் உண்மையான தாய் குழந்தையின் மீது உயிரே வைத்திருக்கிறாள். அதனால் குழந்தையை கொன்றுவிடக்கூடாது என்பதற்காக மற்றவரிடமே கொடுத்து விடும்படி சொல்கிறாள். இதை வைத்துதான் உண்மையான தாய் யார் என்பதை தெரிந்து கொள்கிறார். சாலமோன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த விதத்தை பற்றி ஜனங்கள் கேள்விப்படுகிற போது, இப்படிப்பட்ட ஞானமுள்ள ராஜா தங்களுக்கு இருக்கிறதை எண்ணி சந்தோஷப்படுகிறார்கள். சாலமோனின் ஆட்சியின் போது தேசத்திலே அபரிமிதமான விளைச்சலை ஆண்டவர் தருகிறார். சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்திலே வரம் கேட்கும்போது, எனக்கு ஞானத்தை தாரும் என்றே வேண்டினார். அவர் செல்வத்தையோ பொன் பொருளையோ புகழையோ கேட்கவில்லை, மாறாக ஞானத்தை மட்டுமே ஆண்டவரிடமிருந்து கேட்டார். அப்போது ஆண்டவர் அவருக்கு அளவில்லாத ஞானத்துடன் அவர் கேட்காத சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்தார் என்று நாம் 1 ராஜாக்களின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். இதோ சாலமோன் ராஜாவுக்கு முன்பும் அவருக்கு பின்பும் பூமியிலே அவரை போல் ஞானவானும் இல்லை, அவரை போல் ஐஸ்வர்யவானும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 28:12. நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். இது ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய
வருமானத்தை நாம் ஞானமாய் செலவு செய்ய வேண்டும். நாம் சம்பாதிக்கும் பணம் நம்முடைய திறமையாலோ அறிவாலோ வந்தது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவு. ஆம், நாம் படித்து மிகப்பெரிய ஒரு வேலையில் இன்று இருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞானத்தினாலே என்று நாம் உணர வேண்டும். இதோ ஒரு பிசினஸ் செய்து அது சக்சஸ்ஃபுல்லாக போய்கொண்டு இருக்கிறது என்றால் நான் தான் உழைக்கிறேன், நான் திறமையாக திட்டமிட்டு பிசினஸ் செய்து வெற்றி பெற்றேன் என்று நாம் நினைக்கக்கூடாது. நம் எல்லா முயற்சிக்கும் பின்னால் ஒரு தேவ கிருபை இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும். நாம் இந்த உலகத்திலே பணத்தை ஈட்ட முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், ஞானமெல்லாம் கர்த்தரிடமிருந்தே வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? எத்தனையோ பேருக்கு இன்று வேலை நிரந்தரமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு இன்று பிசினஸ் தொடர்ந்து நல்ல விதத்தில் ப்ராஃபிட்டபிளாக செய்வது என்பது ஒரு சேலஞ்சிங்காக உள்ளது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நம்மை மேன்மேலும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதையே ஆண்டவரும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய தாழ்ச்சியைத்தான் விரும்புகிறார். தாழ்ச்சியுள்ளவர்களை அவர் உயர்த்துகிற தேவன். நாம் ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் இந்த தேவ செய்தியை முடித்துக் கொள்வோமா? ஆண்டவரே, எங்கள் வறுமை நீங்கணும், எங்கள் கடன் பிரச்சனை நீங்கணும், எங்கள் வருமானத்தில் ஒரு ஆசிர்வாதம் இருக்கணும் என்று நாம் அனைவரும் விசேஷித்த விதமாய் ஜெபிக்கலாமா? வீண் செலவு செய்ய மாட்டோம், கணக்கில்லாமல் செலவு செய்ய மாட்டோம், தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்க மாட்டோம் என்று நாம் ஒரு உறுதி எடுப்போம். தகப்பனே, இந்த அருமையான குடும்பங்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். எத்தனையோ குடும்பங்கள் இன்று பண பிரச்சனைகளில் கடன் பிரச்சனைகளில் சிக்கி துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் விவேகத்துடன் செலவு செய்யும்படியான ஒரு ஞானத்தை கொடும், ஒரு வழிநடத்துதலை கொடும். கடன் பிரச்சனை வட்டி பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வரட்டும். எங்கள் வருமானத்தை ஆசிர்வதியும். எங்கள் வருமானம் பலுகி பெருகட்டும். அதில் ஒரு செழிப்பு வரட்டும். வருமானத்திற்கு கேட்டு செலவு செய்யக்கூடிய ஞானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடனிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருமானம் பெருகட்டும், ஒரு செழிப்பு வளரட்டும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வரட்டும், செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும். மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தைப் போல் எங்கள் குடும்பங்கள் ஜொலிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமேன். ஆண்டவர் நம்முடைய பணத் தேவைகளை எல்லாம் நிறைவாய் சந்தித்து விட்டார் என்றும் நாம் நம் குடும்பத்தை விசேஷித்த விதமாக ஞானத்துடன் நடத்தக்கூடிய அந்த கிருபையை நிறைவாய் கொடுத்து விட்டார் என்றும் உறுதியாக விசுவசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.